நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. பொங்கல் திருவிழாவின் இறுதி நாளான இன்று தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கடலூர், வண்டிப்பாளையம், புருகேஸ்பேட்டை, முதுநகர் இது போன்ற பல்வேறு ஏராளமான கிராம பகுதிகளில் இருந்து சுவாமிகள் வரவழைக்கப்பட்டு அந்தந்த இடங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு பெண்ணை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமிகள் பல்வேறு கிராமங்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்டு பெண்ணை ஆற்று பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன. சுவாமிகள் பெண்ணை ஆற்றில் புனித தீர்த்தவாரி செய்து ஆற்றங்கரைகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. கடலூர், அதேபோல கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் இந்த ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பண்டிகையுடைய நிறைவு நாளில் இந்த ஆற்று திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடத்தப்படக்கூடிய விழா தொடர்பான காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆற்று திருவிழாவில் அப்பகுதி வாசிகள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டனர். இதில் ஒரு சிலர் ஆற்றில் புனித நீராடினார்கள். அதே போல் மேலும் இந்த திருவிழாவில் ஒரு நாள் மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த சுருளி கிழங்கு அப்படிங்கிறது இந்த திருவிழாவுடைய ஒரே ஒரு நாள் மட்டும் கிடைக்குமா. அந்த சுருளி கிழங்கு கிடைக்கிறது தான் இந்த ஆற்று திருவிழாவுடைய அந்த முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிழங்கினுடைய மகத்துவம் அறிந்த கிராம மக்கள் எல்லாருமே இந்த சுருளி கிழங்கு வாங்குவதற்காகவே இந்த ஆற்று திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆற்று திருவிழாவில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.